Hello there. My name is Chaks Balaji that I'm running a AI Vedic Astrology channel. So today we're going to talk about Honorable Chief Minister of Tamil Nadu, Vijay. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து இனிஷியலி ஆக்டராக இருந்தார். இப்போ வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. ஐம் பர்சனலி வெரி எக்ஸைட்டட் அபவுட் இஸ் ஜேர்னி, கரியர் ஜேர்னி. இஸ் கரெக்ட் வெரி மச் சேம் ஏஜ் குரூப் ஆஃப் மைண்ட். அவரும் லயோலா காலேஜில் படித்தார், நானும் லயோலா காலேஜில் படித்தேன். ஸோ இட்ஸ் லைக் மோர் லெஸ் 3 months எல்டர் தென் ஓல்டர் தென் மீ. ஸோ வித் தட் செட், ஸோ நான் வந்து ஜாதகம் வந்து எப்படி வந்து சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு, எப்படி வந்து கரியர் ஜேர்னி, ஹவு இட் ஹஸ் பீன் ஷேப்ட் அப். ஸோ ஐம் கோயிங் டு வாக் த்ரூ ஆல் த டீட்டெயில்ஸ் இன் நட்ஷல். Sounds good. I did quite a few things research from his starting his some of his events in his life. அவர் நடந்த வாழ்க்கையுடைய சம்பவங்கள், அவருடைய கரியரில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, எப்படி வந்து நவ் how come is now CM, and so this has been beautifully shaped up his career. So with that said, so I'm going to share my screen. You could see. So those who are not aware of it, this is my channel on YouTube, AA Vedic Astrology channel. ஸோ அவரோட ஜாதத்துக்கு வந்து நம்ம வருவோம். ஸோ திஸ் இஸ் இஸ் ஹாரோஸ்கோப் விஜய் சிஎம் சீஃப் மினிஸ்டர். ஸோ ஒரிஜினலாக இன்டர்நெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆர் 9:25 AM இருக்கும். இட்ஸ் கோட் பி 9:40 ஆர் 9:45 AM. அதுதான் இருக்க முடியும் டைமு. ஏன்னா சிம்ம லக்னமாக தான் இருக்கும். ஒரிஜினலாக பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னம் சொல்லுவாங்க. வி கட் ஆஃப் லிட்டில் பிட் வெரிஃபைடு. ஈவன் ஆதித்ய குருஜி கூட என்ன சொல்றது சிம்ம லக்னம் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஆல்சோ பிலீவ் இன் இட். சிம் லக்னமாக தான் இருக்க முடியும். அதுக்கு வந்து நான் சொல்ல நிறைய சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ஐம் கோன் டாக் அபவுட் இட். ஸோ நம்பர் 1, ஐ காட் லைக் ஆல் த ஸ்டஃப் இஸ் ஈவென்ட்ஸ் எப்படி டுகெதர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய். ஸோ விஜயோடைய எங்கர் சிஸ்டர் வந்து அவரோட May 20, 1984 வந்து இறந்து போனாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் வாஸ் இன் இஸ் லைஃப் இஸ் சனி தசை. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டன் தசை ஆரம்பிச்சிருக்கு. சாட்டன் தசை வந்து அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பீக்லெல்லாம் ஏற்படுத்தியிருக்காது. அந்த டைமில் வந்து சாட்டன் தசா அண்டு சந்திரபுக்தியில் வந்து அவருடைய தங்கையை வந்து இழந்திருக்காரு. அந்த சந்திரபுக்தி டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, pretty much சந்திரன் வந்து நீச்ச செவ்வாயோட தொடர்பு கொண்டதுனால அந்த இதை வந்து இழப்பு ஏற்படுத்தியிருக்கு. 12ஆம் வீட்டுடைய இழப்பு வந்து அந்த டைமில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சிம்ம லக்னம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து சந்திரதசை, சனிதசை, சந்திரபுக்தியில் வந்து இந்த வந்து ஒரு துயரமான சம்பவம் வந்து அந்த டைமில் நடந்திருக்கு. ஸோ யூ could see that one. தட்ஸ் ஒன் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ அடுத்தது வந்து ஒரு புதன் தசை 1991 to 2008 வந்து மெகா சூப்பர் ஹிட் மூவிஸ்லாம் வந்து அந்த டைமில் தான் ஒரு பீக் கரியரில் எல்லாமே. அந்த 1992 தான் வந்தார். ஈவன் தோ இஸ் எங்க ஆக்டர். யூ குட் சி தட் ஒன் 1992 வந்து நாளைய தீர்ப்பு அந்த மூவி வந்து முதல் மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ குட் சி ஆல் த மூவிஸ் ஆல் த வே டவுன் டு த 2008. அந்த பீரியட் வர இட்ஸ் ஆல் குட். போக்கிரி அந்த பொண்ணெலாம் பயங்கர ஹிட். யூ குட் சி தட் ஒன் 2008 வர புதன் தசை. ஏன் புதன் தசை நல்லா பண்ணிருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சிம்ம லக்னத்துக்கு புதன் வந்து வாரி வாரி ஓடி ஓடி உதவி பண்ணக்கூடிய ஒரே இது வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து புதன். அதுவும் புதன் வந்து ஆட்சி கொண்டு இருக்கு. சொந்த வீட்லேயே 11ஆம் வீட்டில் இருக்கு. அந்த டைமில் கரியர் வந்து டாப் கிளாஸ். இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒரு ப்ரூஃப் இது மட்டும்தான். ஏன்னா வந்து கடகலகத்துக்கு புதன் தசைலாம் அவ்வளோ செய்யாது. சிம்ம லக்னத்துக்கு ப்ரூஃப் வந்து புதன் தசை. அங்கேயே வந்து சிம்ம லக்னம் தான் சொல்லிட்டு உறுதியாகக்கூடிய ஒரு பஞ்சிங் லைனே இந்த பஞ்ச் பாயிண்ட்டே இந்த ரெண்டாவது பாயிண்ட் போகும். அப்புறம் மேரேஜ் இப்போ நடந்தது. மேரேஜில் என்ன சொல்கிறது, புதன் தசையிலே இருந்திருக்கு. புதன் தசை, சந்திரபுக்தி அண்டு சாட்டன் அந்தரம். ஸோ சாட்டன் அந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம். மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் குயிக்காக எல்லாத்தையுமே நான் பிளாட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வாட்டி இதை காட்டுறதுக்கு வந்து we don't want to do it. I already did all the plotting the timeline here. ஸோ மேரேஜ் ரேட்டு ஏன் மெர்க்குரி. ஓகே, மெர்க்குரி வந்து 11ஆம் வீட்டு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகே, தட்ஸ் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம சந்திரபுக்தியில் வந்து சொல்றது சில நேரத்தில் 12ஆம் வீடும் சந்திரபுக்தி வந்து சொல்றது கல்யாணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து குருவோட பார்வை இருக்குது. குரு வந்து 23, 24 டிகிரி இருக்குது. அந்த 23 டிகிரி, அந்த 4 டிகிரி கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு 8-9 டிகிரிக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்குது. அதனால் வந்து சந்திரன் வந்து சுபத்துவம், அதாவது குரு பார்வையால் சுபத்துவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாட்டன் வந்து 7ஆம் வீட்டு ஆள். ஸோ சிம்ம லக்னத்துக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதி வந்து சனி. அதனால் இந்த 3 காம்பினேஷன் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பையனுடைய முதல் பையன் வந்து பிறந்தது வந்து 2000. இந்த 2000 ஏன் பிறந்திருக்காங்க அப்படின்னா மெர்க்குரி அண்ட் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸ் வந்து ராஜ யோகாதிபதி. ஆனால் ராஜ யோகாதிபதியுடைய 8ஆம் பார்வை வந்து ஜூபிட்டரோட கனெக்ஷன் இருக்குது. அந்த ஜூபிட்டரோட கனெக்ஷன் இருக்குது. அந்த ஜூபிட்டரோட அந்தரம்.
ஸோ மார்ஸுக்கு வந்து ஜூபிட்டரோட தொடர்பு இருக்கு. அதனால என்ன ஏழாம் வீட்டுடைய தொடர்பு இருக்கு. ஏழாம் வீட்டை பார்க்கறது அது ராஜயோகாதிபதி நிச்சயமா இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து என்ன சொல்றது கொடுத்துருக்கு. அதனால வந்து மார்ஸோட எய்த் ஆஸ்பெக்ட் வந்து ஜூபிட்டர்ல இருக்கு. அப்புறம் டாட்டருடைய ரெண்டாவது குழந்தை வந்து டாட்டர். இதில் வந்து நோ பிரெய்னர் மெர்க்குரி அண்ட் ஜூபிட்டர் அஞ்சாம் வீட்டு என்ன சொல்றது காரகத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டரே வந்து குழந்தைய சம்மந்தப்பட்டது தான். மெர்க்குரி ஜூபிட்டர் வந்து குரு புக்தியில் வந்து ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த பெரிய இன்சிடென்ட் நடந்தது வந்து கரூர் இன்சிடென்ட் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. எப்போ வந்து அஹ், இவருக்கு வந்து எப்பெல்லாம் வந்து அஹ், ராகு புக்தி வருதோ இல்லாட்டா என்ன சொல்றது அஹ், மார்ஸ் அது வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா மார்ஸ் வந்து ராஜயோகாதிபதி இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நீச்சமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பாவத்துவம் தான். அதோட ராகு புக்தி வந்து சொல்லு ஜென்ரலாக விச்சிக ராகு வந்து அவ்வளோ பெரிய சுபத்துவம்லாம் கிடையாது. சுக்கிர பார்வை இருந்தால் கூட ரொம்ப தூரமாக இருக்கு. அதனால ராகு புக்தி எப்பவுமே இஸ் பி ஆல்வேஸ் டிஸ்டர்பன்ஸ் டு ஹிம். ஸோ வீனஸ் தசை சுக்கிர தசை அண்ட் ராகு புக்தி அண்டு செவ்வாய் அந்தரத்தில் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து துயரமான இன்சிடென்ட் வந்து நடந்தது. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து May 10th 2008 அப்போ என்ன சொல்றது வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் எப்பெல்லாம் ஜூபிட்டர் புக்தி வருதோ அப்பெல்லாம் வந்து டாப் ஹிட். இது வந்து பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் புக்தியில் வந்து மெர்க்குரி தசை ஜூபிட்டர் புக்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் கிளாஸ். ஸோ இவருக்கு வந்து ஜூபிட்டர் தசை வராது, வந்தால் இன்னும் சொல்றது இன்னும் டாப் கிளாஸாக இருந்திருக்கும். ஓகே என்ன சொன்னாலும் ஏன்னா ஜூபிட்டர் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கு. அஞ்சாம் வீட்டு ஆளு எட்டாம் வீட்டு ஆளு. ஸோ அதனால வந்து ஜூபிட்டர் வந்து என்ன சொல்றது எந்த ஒரு அசுப பார்வையும் கிடையாது. எப்பயுமே வந்து மார்ஸோட பார்வை வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் கிடையாது. எப்பயுமே மார்ஸ் சந்திரன் பார்வையெல்லாம் வந்து கெடுதல் கொடுக்காது யாருக்கு ஜூபிட்டரோட, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம். ஸோ YCM அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கான்செப்ட். எப்படி வந்து ஒரு ஐம் கிவிங் த ஹைபாத்தசிஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. முதல்ல வந்து தசா வந்து வீனஸ் நிஷ்பலமாக இருந்தாலும் 10ஆம் வீட்டில் இருக்கு. 10ஆம் வீட்டில் சொந்த வீட்லேயே இருக்கு, ஆட்சியாக இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் டிப்பிக்கலி வீனஸ் தசை வந்து ஒரு அவயோக தசை தான். யோக தசைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆட்சி தான். ஆட்சி கொண்ட என்ன சொல்றது அதோடைய பலன்களை செஞ்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அசுப பார்வையும் கிடையாது. அதனால வந்து சொல்றது வீனஸ் வந்து இட்ஸ் சப்போஸ் டு டூ வாட் இட்ஸ் சப்போஸ் டு டூ. கட்டாயமாக மெர்க்குரி மாதிரி வீனஸ் தசை இருக்காது. மெர்க்குரி தசையில் எப்படி இருந்தோ வீனஸ் தசை வந்து அவ்வளோ பெரிய பலன்லாம் கிடையாது. ஏன்னா 2015 தான் நடந்திருக்கு. எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா 2015 வந்து பிகில் மூவி அந்த சில சில புக்தியில தான் நல்லா இருந்திருக்க தவிர எக்ஸ்ட்ராடனரி என்ன சொல்றது வீனஸ் புக்திலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கம்பேர்ட் டு மெர்க்குரி புக்தி. ஆனால் வீனஸ் ஆட்சி தான். ஆட்சியோட பலன்கள் செஞ்சு தான் ஆகணும். இங்கே தான் சூரியன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ். சூரியன் வந்து திக்பலத்தை முடிச்சு அப்போ தான் 11th ஹவுஸ் வந்து அந்த 4 டிகிரியோ 5 டிகிரியோ போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 6 டிகிரி 6 டிகிரி என்ன சொல்றது அப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கு. ஓகே திக்பலத்துலேருந்து. அதனால வந்து அதோட பவர் வந்து 11th ஹவுஸ் இஸ் ஆல்சோ குட் பை டிஃபால்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் திக்பலத்தை அப்போ தான் தாண்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு குறைபாடு சொன்னால் சனியோட க்ளோஸாக இருக்குது. 13 டிகிரியில் இருக்குது. இருந்தாலும் வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி ப்ளஸ் என்ன சொல்றது குருவோட பார்வை இருக்கு. அதனால வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அதோடைய பவர் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்குன்றது உண்மைதான். சனியோட பார்வை லக்னத்திலயும் இருக்கு, குருவோட பார்வை லக்னத்திலயும் இருக்கு, குருவோட பார்வை என்ன சொல்றது மிதனத்திலயும் இருக்கு. ஸோ கொஞ்சம் மட்டுப்பட்டது உண்மைதான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியா வந்து என்ன சொல்றது பெரிய மெஜாரிட்டி வந்து என்ன சொல்றது அவர் 108 சீட்டில் வந்து வின் ஆயினாரு. இல்லைன்னா 200 சீட்டில் கூட வின் ஆயிருக்கும்ல. நல்லா சூப்பர் டூப்பராக இருந்தால் 200 சீட்டு கூட அடிச்சிருக்கும். ஆனால் சொல்ல அந்த இழுபறி காரணம் வந்து சனி என்ன சொல்றது கொஞ்சம் வந்து அதோடைய கட்டுப்படுத்தியிருக்கு, மட்டுப்படுத்தியிருக்கு. ஸோ ஏன் வந்து சொல்றது 7th ஹவுஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7th ஹவுஸில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வந்து அதுதான் மக்கள் தொடர்பு. எதுக்கு எல்லாரும் அவரை பிடிக்குது? ஏன்னா 7ஆம் வீடு சொல்லி பல பலன் இருக்கு. அந்த பல பலனை சொல்லி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் இவர் வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து 7ஆம் வீடு வந்து என்ன சொல்றது கனெக்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து அமேசிங்காக இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன சொல்றது பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த 7ஆம் வீடு தான் வந்து பயங்கரமான இது. ஸோ புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால இஸ் வெரி எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட். எல்லாத்தையும் நான் சொல்லி நல்லா திங்க் பண்ணுவார். சனியோட இருந்தாலும் புதன் ஆட்சி தான். அதனால அந்த திங்கிங் வந்து பயங்கர எக்ஸலண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை குருவோட பார்வை வந்து 4 டிகிரியில் இருக்கு. குருவோட 5ஆம் பார்வை வந்து 4 டிகிரியில் மெர்க்குரி இருக்கிறதுனால ஸோ சம்டைம்ஸ் எனக்கு நாலேஜ் ஸ்பீக்ஸ் விஸ்டம்ஸ் லிசன்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த கேஸ் வந்து சொல்லுது இல் லிசன்ஸ் லாட் அண்ட் இல் மேக் அ ரைட் டிசிஷன். இவருடைய அஹ், இவருடைய சொல்லுது இன்டெலிஜென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஷார்ப். ஸோ அதனால வந்து தட்ஸ் கோன் பி வெரி ப்ளஸ் பாயிண்ட் அபவுட் ஹிம். அண்ட் தென் சில பாயிண்ட் நோட்ஸ்லாம் அந்த பாயிண்டர்ஸ் வந்து என்னன்னா எப்பெல்லாம் வந்து ஜூபிட்டர் புக்தி வருதோ ஏன்னா தசை வராது அப்பெல்லாம் வந்து அவர் கரியர் வந்து டாப் ஹிட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா நான் சீன் ஆல் த அவரோட மூவிஸ் வந்து எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்தேன்னா அந்த டைமில் எப்போல்லாம் வந்து மூவிஸ் வந்து அந்த டைமில் ஜூபிட்டர் புக்தி குரு புக்தி எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அவரோட ட்ராக் ரெக்கார்டை ஃபுல்லாக நான் பார்த்து பண்ணும்போது என்ன சொல்றது இட்ஸ் கன மேட்சிங் இட் வெல்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் டாப் பிளானட்ஸ்? மெர்க்குரி ஆப்வியஸ்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிம்ம லக்னத்துக்கு புதன் தசை புதன் புக்திலாம் எங்கேயோ தூக்கி விட்டுரும். ஸோ புதன் புக்தி பெட்டரு. அதுக்கப்புறம் வந்து குரு புக்தி பெட்டரு. கேது கூட பெட்டர் தான். கேது கூட தான் மச் பெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் சூரியன். ஸோ சூரியன் வந்து லக்னாதிபதி. ஸோ திஸ் குட். இது எல்லாமே குட். ஸோ சூரியன் நம்ம சனி வந்து சேர்க்கை வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக சொந்த வீட்டே பார்க்குது எது சூரியன். அதனால கவர்மெண்ட் ரிலேட்டட் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி இஸ் கெட்டிங் இட். ஸோ ஒரு சின்ன தடபாடு இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை தவிர மற்றபடி ஸோ 11th ஹவுஸில் இருக்கிறது தான் ஹைபாத்தசிஸ், என்னோட ஹைபாத்தசிஸ். அதுக்கப்புறம் அபோவ் அவரேஜ் பிளானட் சொன்னால் வீனஸ். ஓகே, ஏன்னா ஆப்வியஸ்லி ஆட்சியாக இருக்குது, 10ஆம் வீட்லேயே இருக்குது. ஓகே, ஸோ சொந்த பிளானட்டாக தன்னோட வீட்லேயே இருக்குது, சுபத்துவமான பிளானட்டு. அதனால் வந்து வீனஸ் இஸ் குட். ஸோ அதுக்கப்புறம் ஆவரேஜ் பிளானட்ஸ்னு சொன்னால் நான் மூன் அண்ட் மார்ஸை சொல்லிவிடுவேன். மூணு வந்து 12ஆம் வீட்டு 12ஆம் வீட்லேயே இருக்குது. ஆட்சியாக இருந்தாலும் அது குரு பார்வை கொஞ்சம் கொண்டு இருக்கு. இருந்தாலும் அது வந்து அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஐ வுட் சே ஆவரேஜ் பிளானட். மார்ஸ் வந்து ராஜயோகாதிபதி தான், ஆனால் நீச்சம். அதனால கொஞ்சம் எல்லாமே அதில் மட்டுப்பட்டிருக்கு. பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொன்னால் நான் சாட்டன் அண்ட் ராகு. ஓகே, அந்த சாட்டன் அண்ட் ராகு வந்து அவர் எப்போல்லாம் சாட்டன் அண்ட் ராகு வரும்போது எப்பயுமே கொஞ்சம் ஜாட்லிங்காக இருக்கும். மார்ஸும் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் மார்ஸ் மூணும் எக்ஸ்ட்ராடனரியாலாம் இருக்காது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட நான் 5 பிளானட் மெர்க்குரி, ஜூபிட்டர், கேது, சூரியன் அண்ட் வீனஸ், இந்த 5 பிளானட்டும் அவருக்கு என்ன சொல்லுது, எப்போல்லாம் நடக்குதோ அந்த புக்தி நடக்கும்போதோ அப்போல்லாம் புக்தியோ தசாவோ நடக்கும்போது இஸ் அ குட் ஒன்லி. ஸோ திருப்பி டாப் கரியரில் எப்போ திருப்பி கிளிக் ஆகும்? ஓகே, இன்னும் டாப்பில் 2031. இது எதுக்கு 2031 நான் எம்பசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ திருப்பி மெர்க்குரி புக்தி வரப்போகுது. அந்த மெர்க்குரி புக்தி எப்போ வரும்? 5 வருஷம் கழிச்சு திருப்பி எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ வந்து மெர்க்குரி புக்தி வரப்போகுது. அந்த மெர்க்குரி புக்தியில் என்ன சொல்றது, அகெயின் இ மே டச் தட் ஒன் டாப். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீனஸ் அண்டு என்ன சொல்றது, மெர்க்குரி புக்தி வந்து 2031 to 34. நான் ஏற்கனவே சொன்னேன் 2031 to 34 இஸ் கோன் பி அகெயின் இஸ் கோன் பி a டாப் டிக்கெட். ஓகே, திருப்பி அந்த டைமில் எலெக்ஷன் அந்த மாதிரி டைம் நடந்துச்சுன்னா திருப்பி என்ன சொல்ற உச்சத்தை தொடர்றதுக்கு அந்த மெர்க்குரி புக்தி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன் வந்து என்ன சொல்றது, என்னுடைய ஜாதகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு. சிம்ம லக்னம் தான், கடக லக்னம் கிடையாது. கடக ராசி சிம்ம லக்னம். நிறைய இடத்துல கடக லக்னம் சொல்லியிருப்பாங்க. டைம் வந்து அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தள்ளி தான் பிறந்திருப்பாங்க. 9:25 9:40 ஆர் அபோவில் தான் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் 9:45 போட்டேன். எப்படி அப்படின்னா அந்த கரூர் சம்பவம்லாம் வச்சு நான் சில கனெக்ஷன்லாம் வச்சு அந்த அந்தரத்தை வந்து கொஞ்சம் க்ளோஸாக நான் வந்து வாட்ச் பண்ணனால 9:45 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இட்ஸ் கன் ஹெல்பிங் யூ ஆல். It's very inspiring horoscope. I'm very excited about this and I wish him very, very, very good luck. Thank you. Bye.